பாய்ஸோட டைரக்டர் தான் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸையும் டைரக்ட் பண்ணானா? தெரியல. ஆனா, ஒண்ணு மட்டும் தான் தெரியுது. எப்படி நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்ற மாரி இருந்துச்சோ, அந்த மாரி இதுல சார் டங்கன் இஸ் கம்மிங். ஏகன் டார்கெரியன், அவங்க அண்ணன் ஏரன் டார்கெரியன், அவங்க அப்பன் ஏமன் டார்கெரியன், மேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சத்தையே வந்து இதுல பூர்த்திப்படுத்தி காமிச்சிருக்காங்க. எக் யாரு? அவன் என்ன பண்ணான்? எதனால இப்படி ஆனான்? சார் டங்கன் யாரு? எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோலாம் உங்களுக்கு தான். ஸோ மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் டார்கெரியன்ஸ்னா யாரு? எப்பேர்ப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே! வெல்கம் டூ நமக்குள் சினிமா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அதோட எபிசோட் 3 அதாவது அந்த எபிசோட் 3 ஓட டைட்டில் அதுலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கொயர்னா யாரு? அந்த நைட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு பேட்டில் அந்த குதிரை சண்டைன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துவாங்க இல்லையா? அதுல வந்து அம் தன்னோட கார்னர்ல வந்து அந்த கத்தி எடுத்து குடுக்கறது, கேடயத்த எடுத்து குடுக்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க தான் ஸ்கொயர். ஸோ நம்ம எபிசோட் 2 சால்டட் பீஃப் அதுல நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னா, அந்த சண்டை நடக்குது. அத பார்த்து சார் டங்கனுக்கு வந்து ஒரு மாரி மனசெல்லாம் வந்து உட்டு போன மாரி, ஐயோ! ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அப்படியே தூக்கத்துல கண்ண மூடுறவரு, இங்க கண்ண இப்படி தொறந்து பார்க்குறாரு. அதுல இருந்து தான் இந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு க்ளோஸ் அப் கொண்டு போய் நம்ம எக்கையும் காட்டுறாங்க. எக்கு வந்து திடீர்னு குதிரை மாரி அப்படி பண்ணாரு. பண்ணோட்டியே நமக்கு வந்து பாய்ஸ்ல வர மாரி நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்றதே இந்த சீரிஸ்ல எனக்கு. இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆகட்டும், ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐகானிக்கான டைட்டில் கார்டு, எப்பிக் அந்த தீம் அப்படி கேட்டா தான் நமக்கு அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்குள்ளாரயே போற மாரி ஒரு ஃபீலே நம்ம எல்லாத்துக்கும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அம் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம இந்த எபிசோட் 3 இருக்கியா, அதோட அந்த எப்படி இருந்துச்சு? என்ன மாரி இருந்துச்சுன்ற அந்த ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்தியாவ தாண்டி மத்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நேத்து நைட் 10 மணிக்கே வந்து சீரிஸ் வந்து வெளிய விட்டாங்க Jio Hotstarல. ஸோ இந்தியால இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ நானும் அந்த இத வந்து பார்த்துட்டேன். இதோட டியூரேஷன் டோட்டலா பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷம் 14 செகண்ட். அதுல கடைசி 2 நிமிஷத்த வந்து கட் பண்ணிருக்காங்க. அது எண்ட் கிரெடிட்ஸ்க்கு போயிருது. ஸோ ஓகேவா? இப்ப நம்ம வந்து முழுசா நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குதிரை தண்டர் அப்படின்ற அந்த குதிரைய கூட்டு போய் ட்ரெயின் பண்றாரு. நீ தான் வந்து அவர வந்து நல்லபடியா பார்த்துக்கணும். சர் டங்கன. அவருக்கு வந்து உன்னையும் என்னையும் விட்டா வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு குதிரை கிட்ட பேசுறாரு. குதிரை அதுக்கு ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ எக் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "எங்க அப்பா குதிரை கூடலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும். குதிரை வந்து மனுஷன விட ரொம்ப வந்து புத்திசாலி. தான் வந்து எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, அப்போ ஒரு நைட் வராரு. "நீ யாரு? ஒத்த கண் நீ ஏன் உன் முடி எப்படி இருக்கு? ஏன் மொட்டை அடிச்சுக்கிற?" அப்படின்ற மாரி கேள்விலாம் கேட்கறாரு. ஸோ இவரும் அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. அப்பதான் வந்து திரும்பவும் சார் டங்கன காட்டுறாங்க. ஸோ இந்த சீரிஸ் முன்னாடியே சொன்ன மாரி தான். ரத்தம் கிடையாது, பித்தம் கிடையாது, எந்த ஒரு அன்வான்டடான கன்டென்ட்ஸும் கிடையாது. முழுக்க முழுக்க இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்ட் அததான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து திருப்பி, 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 திருப்பி கொண்டு போறாங்க. இது ஆக்சுவலா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே ஃபீல் குட் அப்படின்ற வேர்டுக்கு இந்த ஒரு சீரிஸ நம்ம வந்து சொல்லலாம். அப்படின்னு நெனைக்கிறப்ப தான் கரெக்ட்டா குதிரைய போட்டு தள்ளுறானுங்க சண்டையில. ஆம். ஸோ நம்ம அந்த குதிரை சண்டை முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஸோ அது மாரி ஏரியன் த குட் அந்த டார்கெரியன் அவர பத்தி நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயும் பார்த்திருப்போம். ஸோ அவரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரு வந்து ஒரு கிளான்ல இருக்கிற ஒருத்தர் கூட வந்து சண்டைய போட்டு சும்மா அடி வெறித்தனமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையே நல்லா குத்தி விட்டாரு கழுத்திலேயே. நான் அதுக்கு மேல அத ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க அதெல்லாம் பாருங்க. அது அழகா அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப, ட்விஸ்ட்னா ட்விஸ்ட் அந்த மாரி ட்விஸ்ட்ன்னு சொல்லிட்டு, கதையே இப்பதான்டா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாரி தான் எபிசோட் 3யவே முடிச்சுட்டாங்க. ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சீன்ல வந்து போய் ஜோசியம் பார்க்குறாங்க. சார் டங்கனும் அம் எக்கும். அப்ப வந்து அந்த ஜோசியக்கார அம்மா என்ன சொன்னுச்சுன்னா, "தம்பி நீ வந்து லேனிஸ்டர் மாரி பணக்காரன் ஆயிருவப்பா" அப்படின்னு வந்து சார் டங்கன சொல்ல, இந்த பக்கம் எக்க பார்த்து "நீ எக்குக்கு வந்து நீ குறி சொல்லு" அப்படின்னு சொல்லி சார் டங்கன் த டால் வந்து அவர்ட்ட சொல்றதுக்கு, இவன் பெரிய ராஜாவா வர வேண்டிய ஆளு. ஆனா, அவன் வந்து அவனோட சாம்பல்லயே தான் இறந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு போறவாட்டி, இது வந்து ஒரு ஃபன்னி திங்காவே எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. சார் டங்கன் வந்து சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து ம்
உங்களுக்கு தான் தெரியும். எபிசோட் 2லயும், எபிசோட் 1லயும் வந்து ஒரு நாடகம் ஒண்ணு போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆ அந்த நாடகத்துல வர அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து டங்கன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆள பிடிக்கும் இல்லையா? அவங்க வந்து டிராகன கொன்னு புடுறாய்ங்க. ஐ மீன் டிராமால. அத பார்த்துட்டு ஏரியன் வந்து ரிவெஞ்ச் எடுக்குறாரு. நீ எப்படி வந்து ஒரு டிராகன வந்து கொல்லலாம்? டிராகன் இஸ் நாட் ஃபார் லூசிங் சைட் அப்படின்ற மாரிலாம் இங்கிலீஷ்ல நல்லா பயங்கரமா வசனம் பேசிட்டு, விரலெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாரு. உடைக்கிற டைம்ல வந்து நம்ப ஆள் எஃகு அத பார்த்துட்டு ஓடியாராரு அங்கருந்து. ஓடியாந்து, "சார் டங்கன் சீக்கிரம் வாங்க. வந்து இந்த மாரி பாருங்க அநியாயம் பண்றாய்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டு போறப்ப, "ரெட்டி சார் டங்கன்லாம் அடி போட்டு பிரிக்கிறாரு எல்லாத்தையும்." அடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆளு புடிச்சிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. "நீங்க வந்து நீ யார்றா? நீ எதுக்குடா இந்த பொண்ணுக்கோசரம் வந்து உயிர்லாம் குடுத்துட்டு இருக்கிற? அப்படி என்னடா லவ்வாடா பண்றீங்க? இவ வந்து அந்த அளவுக்குலாம் ஒர்த் கிடையாது." அப்படின்ற மாரிலாம் நல்லா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப, "அப்புட்லாம் கிடையாது." ஆ, ஊன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் வச்சு ஒரு 8 அடி பனை மரத்த அடிச்சு டபால்னு கீழ உட்கார வச்ச மாரி உட்கார வச்சுடுறாங்க. சரி அவ்வளோதானாட்டுங்குது. நம்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோட் 1ல நம்ப ஐ மீன் எபிசோட் 1ன்றேன் பாருங்க. சீசன் 1ல வந்து முடிச்சு விட்ட மாரி முடிச்சு விட்டுருவாங்களாட்டுங்குது. டெட் ஸ்டார்க்க முடிச்சு விட்ட மாரி முடிச்சு விட்டுருவாங்களாட்டுங்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம ஆள் எஃகு உள்ளார வந்து எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றது? இப்போ வரைக்கும் அந்த சீன் எனக்கு அந்த கடைசி அந்த 10 கடைசி அந்த 1 1/2 நிமிஷம் கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுது. உண்மையாலுமே சொல்லப்போனா. அந்த மாரி வந்து அவன எல்லாரும் விடுங்க. நான் வந்து மேஹரோட பையன். நான் தான் தொலைஞ்சு போனவன் கிடைச்சுட்டேன். பாருங்க அப்படின்னதுக்கு முழிக்கிறாரு. ஐ மீன் ஏரான் டார்கெட் முழிக்கிறாரு. "உனக்கு என்ன பிரதர் ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் முடியே இல்லாம இருக்கிற?" அப்படின்னதுக்கு, "எனக்கு உன்ன மாரிலாம் ஆகணும்னு விருப்பம் இல்லப்பா. அதனால மொட்டை அடிச்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சார் டங்கனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. எஃகு வந்து அவன் ஒரு டார்கெரியன். அவன் வந்து அவன் யாரோ ஒருத்தன் கிடையாது. அவன் வந்து டார்கெரியன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஜோசியக்காரம்மா சொன்னதெல்லாம் வந்து அவருக்கு மண்டைக்குள்ள ஓட மாட்டேங்குது. அப்படியே திடு திடு திடுன்னு சொல்லிட்டு அந்த ஐ மீன் எபிசோடு 3 முடிச்சுட்டான். ஸோ, இதுல தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு அந்த ஹைப் மீட்டர்ங்கிறது வந்து ஏறிடுச்சு. சரி இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகப்போது? ஏன்னா நமக்கு வந்து சீசன் 8ல வந்து நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சொல்றேன். அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சர் டங்கன பத்தி. அப்புறம் அங்க வந்து ஒயிட் ஸ்காட் அந்த அ இருக்கிறப்ப ஜான் ஸ்னோ வந்து மாஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ சொல்லுவாரு, "நான் யாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணா கனெக்ட் ஆயி இப்ப இந்த எபிசோட்ல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட், இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட் அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரிவீலிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் அதுல வந்து சர்ப்ரைஸே. எப்படா எஃகு தான் டார்கெரியன்னு தெரியும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஒரு இதுல இருந்திருப்போம் இல்லையா? அது வந்து பொசுக்குன்னு ரிவீல் பண்ணிட்டான். ஆக்சுவலா இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இல்ல. லைக் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி கொண்டு வரணுன்ற மாரி இல்லாம, கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போறாங்கன்றத தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஹெஜினைட் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆகட்டும், சால்டட் பீஃப்ன்ற வந்து செகண்ட் எபிசோட் ஆகட்டும், இப்ப த ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த 3 எபிசோட் ஆகட்டும், ஒண்ணும் ஒண்ணோட ஒண்ணு சகச்சதில்லன்ற மாரி தான். இது வந்து நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரி அந்த வயலன்ஸோட பார்க்காம, ஆ ஃபீல் குட் அந்த ஒரு ஜாலியா அப்படியே ஒரு கேஷுவலா ஒரு 2 பேத்துக்குள்ள அப்படியே ஜாலியா, சந்தோஷமா அப்படியே போற மாரி, அந்த மாரி இத பார்க்கணும்னு ஆரம்பிச்சுனா ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப அழகா கொண்டு போகுது. ரொம்ப வந்து உங்களுக்கு மினிட்ஸும் அதிகம் கிடையாது. ஒரு 50 நிமிஷம், 60 நிமிஷம், ஒரு 47 அதிகபட்சம் உங்களுக்கு 30 நிமிஷம் இல்ல ஒரு 27 நிமிஷம். இவ்வளவுதான். இதுக்கு மேலலாம் கிடையாது. அப்படின்ற மாரி தான் இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நமக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா? லைக் இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 சீசன், 3 சீசனாச்சும் ஓடும். இப்பதான் சார் டங்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வராரு. இதுக்கு மேல தான் அந்த காம்படிஷன்லலாம் கலந்து, அவரு ஒரு பெரிய இடத்துக்கு போவாரு. இவரும் எக்கும் வளர்ந்து கிங்கலாம் ஆவற கதை அதெல்லாம் இன்னும் ஊருப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வரும். அது எப்படியும் ஒரு 2 சீசன், ஒரு 3, 4 சீசனாச்சும் இழுப்பானுங்க. அதே மாரி இன்னொரு அப்டேட்டும் சொல்லி ஆகணும். என்னன்னா, ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வந்து சீசன் 3 யோட முடியாது. சீசன் 4 வரைக்கும் நாங்க கொண்டு போவோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து கான்ட்ரோவர்சியான சைடு என்ன போயிட்டுருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லணும்னா, IMDb ரேட்டிங்ஸ்ல வந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சீசன் 1ம் சரி, சீசன் 2வும் சரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருந்த அளவுக்கு கிடையாது அப்டின்ற மாரி சொல்லிட்டு அந்த சீரிஸே ஸ்டாப் பண்ண போறாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ பர்சனலா நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இது வந்து கன்டினியூஸா வரதான் போகுது. சீசன் 4 வரைக்கும் கண்டிப்பா ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வரும். ஏன் சொல்றேன்னா, நமக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அந்த டார்கெரியனோட வீழ்ச்சிலாம் வந்து ராபர்ட் த ரெபிலியன் அதுல தான் வரும். அந்த கடைசி அந்த 3, 4 டார்கெரியன் மட்டும் தான் மிச்சங்கிற மாரி. ஸோ இதுக்கப்புறம் அங்க ரீனிஸ் என்ன ஆகப்போது?
டேமன் டார்கெரியன் என்ன ஆகப் போறான்? இதுக்கப்புறமேட்டு அந்த ஜெனரேஷன் எப்படி வருது? அப்படின்றத தான் நம்ம வந்து நல்லா இருக்கும். டார்கெரியன் நீங்க ஒரு டார்கெரியன் ஃபேனா இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பிடிக்கும். நான் வந்து பர்சனலா ஹவுஸ் ஸ்டார்க்ஸ் தான். எக்காரணத்த கொண்டும் நார்த்த விட்டுக் குடுக்க முடியாது. ஸோ பார்ப்போம். அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை இன்னைக்கு என்ன 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆ 7ஆம் தேதி வந்து எபிசோட் 4 ரிலீஸ் ஆகுது. ஸோ எபிசோட் 4யும் நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லப் போறோம். ஸோ அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்க. லைக் கூட நீங்க பண்றீங்களோ இல்லையோ சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன மட்டும் தயவு செஞ்சு அடிச்சு வச்சிருங்க. அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனல்ல புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்தின அப்டேட்ஸ் வந்து நானு அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். சீரிஸ் நோட்டி பெருசா நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. சும்மா ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸ்ல தான் வரப்போகுது. ஸோ ஓகேங்களா? அவ்வளதான். இதோட நான் கடைய மூட்டு கெளம்புறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குட் பை. டேக் கேர். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.